கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கள விரும்பக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ஐட்டங்க. இதோட பேர் வந்து ஆப்பிள் டோஸ்ட். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர், எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் கடலை மாவு, அதுக்கப்புறம் அதே ஒரு டம்ளரில் நாட்டு சர்க்கரை, வெல்லம், சுகர் எது வேணால் எடுத்துக்கலாங்க. எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்து பால் இருக்கு இல்லைங்களா, பால் விட்டு இந்த மாதிரி தோசை பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளை எடுத்துகிட்டு அதை வந்து ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. தோலை நல்லா நீக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நடுவில் இருக்கக்கூடிய சீடை எடுத்துருங்க. சரிங்களா? இதுதாங்க இந்த ஆப்பிள் டோஸ்ட்டுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸு. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இது வந்து ஷாலோ ஃப்ரை தாங்க. ஒரு தவாவை எடுத்து வச்சுருக்கேன், இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கீ, ஆயில், பட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கீ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இந்த ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து இதை நல்லா முக்கிட்டு 2 பக்கமும் கோட்டை ஆகிற மாதிரி முக்கிட்டு இதை தவாவில் வைங்க. இது நல்லா குக் ஆகணும், 2 பக்கமும் ப்ரௌனாக. ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக நியூ வெர்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது குக் ஆகிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி உண்டான டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறது. ஜென்ரலாக இப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி அதை குடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தேங்காய் தண்ணி, நாங்கள் தேங்காய் வீட்டில் உடைச்சோன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் எல்லோரும் அந்த தண்ணி ஒரு டம்ளரில் பிடிச்சி குடிப்போம். இந்த தேங்காய் தண்ணியில் வந்து அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக்கில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் இது சால்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் யூரினில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது தடுக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது. இதை ரெகுலராக நீங்கள் தேங்காய் எப்போல்லாம் உடைக்கிறீங்களோ அப்போ இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதனால் நாங்களாம் தேங்காய் தண்ணியை எப்போவுமே வேஸ்ட்டாக கொட்டுறதே இல்லை. கரெக்டாக உடைக்கும் பொழுது டம்ளர் வச்சு குடிச்சிடுவோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இளநீர் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் ஆயில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அது அவங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா ஜாகரியும் சேர்ந்துருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து அயன் இருக்கிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க, எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி நீங்கள் சேம் ப்ரொசீஜரில் பனானாவும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம யம்மியான டேஸ்டியான ஆப்பிள் டோஸ்ட் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஈரோடு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு டிப்போடையும் ரெசிபியோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Till then, this is Prasanna Nagarajan signing off.